Hello students, நம்ம இன்னைக்கு அக்கவுண்டன்சியில் சாப்டர் ஃபர்ஸ்ட்டில் 14th எக்ஸசைஸ் நம்ம பார்க்கலாம் பாருங்கள். From the following details, calculate credit purchases. Particulars: opening creditors 1,70,000, purchase returns 20,000, cash paid to creditors 4,50,000, closing creditors 1,90,000. இப்போ இதில் கிரெடிட் பர்ச்சேசஸ் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே கிரெடிட் பர்ச்சேசஸ்க்கும் கிரெடிட் சேல்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸு, இது ரெண்டும் எப்போ வரும் அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி பாருங்கள். இந்த கிரெடிட்டர்ஸு டெட்டர்ஸ், இந்த கிரெடிட்டர்ஸு டெட்டர்ஸு எப்போ வருவாங்க அப்படின்னாக்கா, கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணால் கிரெடிட்டர்ஸ் வருவாங்க. அதாவது நாம் போய் கடனுக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தால் யார்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணமோ, கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணமோ, அந்த கடன் கொடுத்தவங்க கிரெடிட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது நம்ம ரெண்டு அக்கௌண்ட் தயார் பண்ணணும். ஒன்று டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட், பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். அதாவது நமக்கு கடன் கொடுத்தவங்க கிரெடிட்டர்ஸு, அவங்களுடைய அக்கௌண்ட் ஒன்று தயார் பண்ணணும். இன்னொன்று பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். அதாவது நம்ம யார்கிட்ட இருந்து கடன் வாங்கிட்டு வந்தோமோ அவங்களுக்கு பணம் நம்ம தரணும். தரது தான் பில்ஸ் பேயபிள் அப்படின்னு சொல்கிறது. இப்போது இந்த கடன் சேல்ஸ் பண்ணுறது, கடன் பர்ச்சேஸ் பண்ணுறது ரெண்டும் தான் நமக்கு இங்கே வரும், வேறு எதுவும் வராது. இதில் கிரெடிட்டர்ஸ் வந்து கிரெடிட் பர்ச்சேசஸ், கடனுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டாக்கா கிரெடிட்டர்ஸ் வருவாங்க. அப்போ டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் தயார் பண்ணணும், பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் தயார் பண்ணணும். நம்ம பில் பே பண்ணணும் அவங்களுக்கு, வந்து கடன்காரங்களுக்கு. அடுத்தது டோட்டல் டெட்டர்ஸ். டெட்டர்ஸ் எப்போ வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா, கிரெடிட் சேல்ஸ் பண்ணும்போது, வேறு நம்ம வந்து சேல்ஸ் பண்ணும்போது பணம் வாங்காமல் மற்றவங்களுக்கு சேல்ஸ் பண்ணுவோம், அதை கிரெடிட் சேல்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி கிரெடிட் சேல்ஸ் பண்ணும்போது நமக்கு அது யாருக்கு சேல்ஸ் பண்ணுமோ அவங்க யாருன்னா டெட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ இந்த கிரெடிட் சேல்ஸில் என்ன ரெண்டு அக்கௌண்ட் தயார் பண்ணணும்னா, டோட்டல் டெட்டர்ஸ் அக்கௌண்ட்டும் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டும். ஏன் நம்ம பில்ஸ் ரிசீவபிள் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, கடனுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கிறோம், அவங்ககிட்ட பணம் நமக்கு வரணும், ரிசீவ் பண்ணணும். அதனால தான் டோட்டல் டெட்டர்ஸ் அக்கௌண்ட்டும் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டும் இந்த டெட்டர்ஸ் அக்கௌண்ட், அதாவது கிரெடிட் சேல்ஸில் தயார் பண்ணணும். கிரெடிட் பர்ச்சேஸாக இருந்ததுனாக்கா நம்ம டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்டும் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டும் தயார் பண்ணணும். சரி, இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் பாருங்கள். ஃப்ரம் தி ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் கால்குலேட் கிரெடிட் பர்ச்சேசஸ். கிரெடிட் பர்ச்சேசஸ் எவ்வளோ ஆயிருக்குதுன்னு நம்ம தயார் பண்ணணும். அதுக்கு என்ன அக்கௌண்ட் தயார் பண்ணணும்னா, டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்டு தயார் பண்ணணும். இந்த டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்டில் என்னென்ன வரும்னாக்கா, இப்போ பாருங்கள், டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் 14 சம்மில், அதாவது நம்ம வந்து டோட்டல் டெட்டர்ஸ் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் பேலன்ஸு, இங்கே க்ளோசிங் பேலன்ஸ் போட்டோம். அதாவது அப்படியே ஆப்போசிட் தான். அது வந்து சேல்ஸ் பண்ணது, கிரெடிட் சேல்ஸ் பண்ணது, இங்கே கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து ஆப்போசிட். அங்கே வந்து விற்றோம், இங்கே வாங்குறோம், பர்ச்சேஸ் பண்ணுறோம். அங்கே கிரெடிட்டுக்கு சேல்ஸ் பண்ணோம் டோட்டல் டெட்டர்ஸ் அக்கௌண்ட்டில். இங்கே டோட்டலாக நம்ம வந்து விற்கிறோம், சரி வாங்குகிறோம், பர்ச்சேஸ் பண்ணுறோம், கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணுறோம். கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணும்போது டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் ஒன்று தயார் பண்ணணும். அப்போது இது பாருங்கள், ஓப்பனிங் பேலன்ஸு இங்கே வரணும், கிரெடிட்டில் வரணும், க்ளோசிங் பேலன்ஸ் டெபிட்டில் வரணும். அப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன இருக்குது பாருங்கள். ஓப்பனிங் கிரெடிட்டர்ஸ் 1,70,000, க்ளோசிங் கிரெடிட்டர்ஸ் 1,90,000. ஓப்பனிங் கிரெடிட்டர்ஸ் பேலன்ஸ் பிடின்னு போட்டு 1,70,000 போடணும். க்ளோசிங் பேலன்ஸ் வந்து 2 பேலன்ஸ் சிடின்னு போட்டு 1,90,000 போடணும். பாருங்கள், இது ஓப்பனிங் பேலன்ஸ், இது க்ளோசிங் பேலன்ஸ். அது ஓப்பனிங் பேலன்ஸு, இது க்ளோசிங் பேலன்ஸ். அடுத்தது என்ன பண்ணணும்னா, பர்ச்சேசஸ் ரிட்டர்ன். அதாவது பர்ச்சேஸ் பண்ணது ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க, அதுக்குரிய காசு நம்ம வந்து கொடுக்க வேண்டியது இல்லை. அதனால் கொடுத்ததும் பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸு 20,000 சரக்காக திருப்பி கொடுத்துட்டோம், அது நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது கேஷு, பணம் கொடுத்துருக்குறோம். அதாவது பர்ச்சேஸ் பண்ணதுக்கு பணம் கொடுத்துருக்குறோம், கிரெடிட் பர்ச்சேஸுக்கு 4,50,000 கொடுத்துருக்குறோம் பணம். இது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ் போட்டுட்டு டெபிட் சைடில் பர்ச்சேஸ் ரிட்டர்னும் கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டர்ஸும் போடணும். இங்கே பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 20,000 இருக்குது. கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டர்ஸு 4,50,000 இருக்குது. அது அப்படியே போட வேண்டியது தான். பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் 20,000, கேஷ் டு கேஷ்ன்னு போட்டு ப்ராக்கெட்டில் பெய்ட் டு கிரெடிட்டர்ஸ்னு 4,50,000 ஓப்பனிங் பேலன்ஸ், இது க்ளோசிங் பேலன்ஸ்.
இப்போ இந்த சம் நம்ம டேலி பண்ணணும். இந்த பக்கம் ஆட் பண்ணிங்கன்னா 6,60,000 வருது. இந்த பக்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1,70,000 தான் இருக்குது. அப்போது இந்த 6,60,000லேருந்து 1,70,000 லெஸ் பண்ணிங்களா, உங்களுக்கு வர்றது 4,90,000. அதுதான் இந்த ஆன்சர். அது என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிரெடிட் பர்ச்சேசஸ். அவங்க கேட்குற கிரெடிட் பர்ச்சேஸு அதுதான். அது ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ், பர்ச்சேசஸ் ரிட்டர்ன், கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டர்ஸ் வச்சுட்டு உங்களுக்கு ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கனாக்கா அந்த ஆன்சர் இந்த சைடில் தான் வரும், கிரெடிட் சைடில் தான் வரும். அது கிரெடிட் பர்ச்சேசஸ் 4,90,000 போட்டுருக்கணும். அடுத்த சம் பாருங்கள். 15th சம் பாருங்கள். From the following particulars, calculate total purchases. Total purchasesனா கேஷ் பர்ச்சேஸும் கிரெடிட் பர்ச்சேஸும் சேர்ந்து தான் நமக்கு வந்து டோட்டல் பர்ச்சேசஸ். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், கேஷ் பர்ச்சேசஸ் இங்கே 2,25,000 கொடுத்துட்டாங்க. அப்போ நாம் என்ன பண்ணணும், கிரெடிட் பர்ச்சேஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சி ரெண்டையும் கூட்டி நம்ம டோட்டல் பர்ச்சேசஸ் காட்டணும். அதுக்கு முன்னாடி இந்த சம் பாருங்கள். From the following particulars, calculate total purchases. Particulars, sundry creditors on 1st January 2018, 30,000. Bills payable on 1st January 2018, 25,000. Paid cash to creditors 1,20,000. Paid for bills payable 30,000. Purchases returns 15,000. Cash purchases 2,25,000. Creditors on 31st December 2018, 25,000. Bills payable on 31st December 2018, 20,000. இப்போ இதில் வச்சுட்டு கிரெடிட்டர்ஸும் கொடுத்துருக்குறாங்க, பில்ஸ் பேயபிளும் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம ரெண்டு அக்கௌண்ட் தயார் பண்ணணும். என்னென்ன அக்கௌண்ட் தயார் பண்ணணும்னா டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்டு தயார் பண்ணணும், பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டும் தயார் பண்ணணும். இப்போ பாருங்கள் எப்படி அது போடுறது. பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு தயார் பண்ணும்போது பாருங்கள் 15th சம்மில் டெபிட்டு, இது கிரெடிட்டு. இப்போ ரெண்டுக்கும் நம்ம பிரிச்சுக்கணும். எது கிரெடிட்டர்ஸ் டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்டில் வரும், எது பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் வரும். பாருங்கள், சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் இருக்கிறதெல்லாம் டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்டில் வரணும். பேயபிள் பில்ஸ் பேயபிள் இருக்கிறதெல்லாம் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் வரணும். பாருங்கள், இது சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ், பெய்ட் கேஷ் டு கிரெடிட்டர்ஸ். அப்புறம் இது வந்து இது தனியாக வரும். கிரெடிட்டர்ஸ் ஆன் 31st December 25,000. அடுத்தது பில்ஸ் பேயபிளில் இது பில்ஸ் பேயபிள் ஓப்பனிங் ஸ்டாக், பெய்டு ஃபார் பில்ஸ் பேயபிள் 30,000. அடுத்தது பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸு கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்டில் வரும். கிரெடிட்டர்ஸ் இது பில்ஸ் பேயபிள் ஆன் 31st December 2018, இது வந்து பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் வரும். இப்போ நம்ம வேணால் தயார் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஓப்பனிங் பேலன்ஸ், இது வந்து க்ளோசிங் பேலன்ஸு. ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் பில்ஸ் பேயபிள் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 25,000 ஓப்பனிங் பேலன்ஸு. க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 20,000. அடுத்தது கேஷ் பெய்ட் ஃபார் பில்ஸ் பேயபிள். பில்ஸ் பேயபிளுக்கு பே பண்ணியிருக்குது 30,000. இது கேஷ், பில்ஸ் பெய்டு 30,000 போட்டுக்கோங்க. ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ், கேஷ் பெய்ட் டு பில்ஸ், அவ்வளோதான். இப்போ இது டேலி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். அதுதான் பில்ஸ் அக்செப்டட் டூரிங் தட் இயர். அந்த வருஷத்தில் நம்ம அவங்க பில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, பர்ச்சேஸ் பண்ணதுக்கு ஒரு பில் ட்ரா பண்ணியிருப்பாங்க, அதை நம்ம கையெழுத்து போட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறோம், கொடுக்குறோம் அப்படின்ட்டு. அதுதான் பில்ஸ் அக்செப்டட். அந்த வருஷத்தில் நம்ம பில்ஸ் அக்செப்டட். அது என்னென்னா சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ், அந்த வருஷத்தினுடைய அது கிரெடிட்டர்ஸ். அது சன்ட்ரி கிரெடிட்டர்ஸு 30க்கு 50,000, 50,000 இது 25,000 போகுதுன்னா 25,000, அது சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ். அது புதுசாக நம்ம பில் அக்செப்ட் பண்ணது, அதுதான் பேலன்சிங் ஃபிகர் 25,000. அடுத்தது என்ன பண்ணணும், நமக்கு டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் ஒன்று தயார் பண்ணணும். இந்த டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் தயார் பண்ணும்போது பாருங்கள், இந்த கிரெடிட்டர்ஸ் எங்கெல்லாம் வராங்கன்னு பாருங்கள். இந்த கிரெடிட்டர்ஸு, இது கிரெடிட்டர்ஸு, இது அங்கே தான் போகணும். இது ஒரு கிரெடிட்டர்ஸ். அப்போ பாருங்கள், ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கிரெடிட்டர்ஸ் எவ்வளோனாக்கா 30,000 ஓப்பனிங் பேலன்ஸ். பாருங்கள், இதுதான் January 1st ஓப்பனிங் பேலன்ஸ் 30,000. க்ளோசிங் கிரெடிட் 31st December, இது க்ளோசிங் கிரெடிட்டர்ஸு, இது க்ளோசிங் கிரெடிட்டர்ஸில் வரணும் 25,000. அதோட எது வரும்னாக்கா பெய்ட் டு கிரெடிட்டர்ஸ். இந்த பெய்ட் டு கிரெடிட்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, பெய்ட் டு கிரெடிட்டர்ஸ் 1,20,000 டு கேஷ்ன்னு போடணும், ப்ராக்கெட்டில் பெய்ட் டு கிரெடிட்டர்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. அடுத்தது பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ், வாங்கினதை திருப்பி கொடுத்துட்டோம், அதுக்கு நம்ம பணம் தர வேண்டிய அவசியம் இல்லை. அந்த 15,000 பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ்னு 15,000 போட்டுக்கணும். அதோட பில்ஸ் அக்செப்டட்னு நம்ம வந்து இந்த பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சோம் இல்லையா,
சண்டே கிரெடிட்டர்ஸ் பில்ஸ் அக்செப்டடு, அது நம்ம இங்கே போடணும். இது பணம் கொடுத்துட்டோம், இது சரக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டோம், நம்ம இதுக்கு பில்லு அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இது எல்லாமே நீங்கள் போடும்போது இது 1,20,000, 15,000, 25,000, பேலன்ஸு 25,000. இங்கே இருக்கிறது ஓப்பனிங் பேலன்ஸ் மட்டும்தான். சரி, இப்போ இந்த கணக்கு டேலி பண்ணும்போது இந்த பக்கம் பாருங்கள் 1,85,000 வருது. இந்த 30,000 லெஸ் பண்ணிங்கன்னா 1,55,000 வருது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் பை கிரெடிட் பர்ச்சேசஸ் 1,55,000. நமக்கு டோட்டல் பர்ச்சேசஸ் கேட்குறாங்க. இதில் கேஷ் பர்ச்சேசஸ் 2,25,000 ப்ளஸ் கிரெடிட் பர்ச்சேசஸ் 1,55,000 ஆட் பண்ணால் நமக்கு டோட்டல் பர்ச்சேசஸ் வந்துடும். இப்போ பாருங்கள், டோட்டல் பர்ச்சேசஸ் credit purchases plus cash purchases. Credit 1,55,000, cash 2,25,000, add பண்ணினா 3,80,000 total purchases. அவ்வளோதான் இந்த சம். அடுத்த வீடியோவில் போகிறேன். நன்றி, வணக்கம்.